Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. பாஜக தனது சொந்த நலனுக்காக அரசமைப்பை சிதைக்கிறது அப்படின்னு கான்ஸ்டியூஷனல் லாயரும் சீனியர் லாயரும் இப்போ ஒரு கபில் சிபல் எந்த கட்சியில் இருக்கிறாரு? இல்லை, சமாஜ்வாதிக்கு போயிடல அவர், காங்கிரஸ்லேருந்து விலகினார். பட் ஹவர் கபில் சிபல் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், ஒரு லீகல் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ்லேருந்து விலகினார்னு எனக்கு நினைவு, திருப்பி வந்தாரான்னு எனக்கு நினைவு இல்லை. சமாஜ்வாதிக்கு போனதான் நினைவு. ஐம் சாரி, ஐ வில் ஸ்டே கரெக்டட். திரு கபில் சிபல் மூத்த அரசியல் தலைவர், பாஜக எதிர்ப்பு நிலை கொண்டவர், அது மட்டும் சொல்ல முடியும். மூத்த வழக்கறிஞரும் கூட, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு லீகல் ஜெயண்ட்ஸில் ஒருவர் திரு கபில் சிபல். அவர் வந்து இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. பெரும்பான்மையை விஜய் சட்டப்பேரவையில் தான் நிரூபித்து கொள்ள வேண்டும், ஆளுநர் கிட்ட இல்லை. ஸோ பாஜக தனது சொந்த நலனுக்காக அரசமைப்பை சிதைக்கிறது அப்படின்னு கபில் சிபல் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய டெல்லியிலேருந்து செய்தியாளர் வெங்கடேஷன் இணைந்திருக்கிறார். வெங்கடேஷன், கபில் சிபல் இப்போ காங்கிரஸில் தொடர்றாரா, நடுவில் விலகினாரு, திருப்பியும் வந்துட்டாரா, சமாஜ்வாதி போனதா நினைவு, அன்அட்டாச்சாக இருக்கிறாரா, வாட் இஸ் இஸ் நாமன்கிளேச்சர், அதை முதல்ல விளக்கிடுங்க. வணக்கம் அரியரன். மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தற்போது சமாஜ்வாதி கட்சியின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தொடர்கிறார். ஏற்கனவே அவர் காங்கிரஸ் கட்சியில் இடம்பெற்றிருந்தார். மத்திய அமைச்சராகவும் சட்டத்துறை அமைச்சராகவும் கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தவர். மூத்த வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் தற்போது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழல் குறித்து அவர் தெரிவித்துள்ள கருத்து என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளுநர்கள் பாஜக ஆளும் மத்திய அரசின் ஏஜென்ட்டுகளாக மாறியுள்ளதாகவும் அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் சிதைப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனவே விஜய் உடனடியாக அழைத்து தனிப்பெரும்பான்மை பெற்றுள்ள அந்த கட்சியை அழைத்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும். அவர் அந்த தனிப்பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்கட்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. இதற்கு சர்க்காரியா கமிஷன் உள்ளிட்ட தீர்ப்புகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் இந்த அரசியல் சூழல் குறித்து மூத்த வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் தற்போது அந்த உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதையொட்டி பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களும் அரசியல் சட்ட வல்லுநர்களும் இது போன்ற கருத்துக்களையே தெரிவித்து வருகிறார்கள். ஓகே, ஆளுநர் மாளிகையுடைய செய்தி குறிப்பில் 2ஆம் பத்தியில் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னும் அவர் ஆட்சிக்கு தேவையான எண்ணிக்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லவே, மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் கூறுவது என்பது அது நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை அல்ல, சட்டமன்ற பேரவையுடைய ஹவுஸில், ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸில் தான் அப்படின்ற பார்வையை வைக்கிறாங்க. ஆனால் ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஆட்சி அமைங்க, கையில் காசு வாயில் தோசைங்கிற மாதிரி பெரும்பான்மையை நிரூபணம், பிறகு பதவியேற்பு விழா அப்படிங்கிறது தான் ஆளுநர் மாளிகையுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பட் இந்த நம்பர்ஸ் அவங்க நிரூபத்துக்கு இன்னும் இது வரைக்கும் அவங்களால இந்த மெஜாரிட்டியை காபுல பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். அவங்கள்ட்ட இந்த 113 அப்படிங்கிற எண்ணிக்கை தான் நிறுவப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 117 233 அவை வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 117 தேவை அப்படிங்கிற நிலையில். ஸோ அந்த நம்பரை இன்னும் அவங்க மேனேஜ் பண்ணலை. அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சட்ட வாய்ப்புகளை லீகல் அவென்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்களான்னு. ஆனால் லீகல் அவென்யூஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? சப்போஸ் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஓகே, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க, கோர்ட் முடிவுக்காக காத்திருக்கோன்னு ஆளுநர் வந்து அதுக்காக காத்திருக்கேன், அது வந்து டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் இல்லையா? ஒரே நாள்ல தீர்ப்பு வந்துரும். ஒண்ணு சரி, நடக்குமா இல்லையா தெரியாது. within a day you will get, because no, அது உங்க hope sir, அது உங்க hope sir, sensitive. It is a past experience I'm talking about. the past experienceல வெவ்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மிக்சட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா தேசிய அளவுல இப்ப சரி, அப்ப அவங்க என்ன சொல்லலாம், ஆளுநர் வந்து எனக்கு ஒரு ரெண்டு நாள் காலவாசம் வேணும் கேட்கலாம், ஒரு வார காலவாசம் வேணும் கேட்கலாம். அதுவே வந்து ஒரு இம்பாஸ் இன்னும் இடியாப்ப சிக்கல் ஆக்கிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சஞ்சீவி? ஆமா, the court cannot direct the governor இல்லையா, இந்த டைம்க்குள்ள கொடுத்தானு சொல்லி டைரக்ட் பண்ண கவர்னர் டைம் கேட்கலாம், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கேட்கலாம். கொடுத்துட்டா அத என்ன கொடுத்துடலாமே. இல்ல, இந்த டைம் டேபிள் இப்போ நீங்க பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் I am expecting, அவ்வளவுதான். No, wishful thinking cannot be a strategy. Yes, இல்ல சார், பாசிட்டிவ் திங்கிங் அப்படினா தேசிய அளவுல இப்ப போயிடுச்சு மேட்டர். சார், இப்போ ஆம் ஆத்மி பிரஷர் கொடுக்க
கொடுக்க போறாங்க. மாறி மாறி வரப்போது பாருங்க சார். யார் இந்திய கூட்டணி இறங்க யார் போகுது வேணா அறிக்கை கொடுக்கட்டும் சார். தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு That is a pressure to the governor sir, central government sir, president sir. முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் யாருக்கு சார் பாதிப்பு? பாதிப்பு இல்ல இது வந்தாதான் தெரிஞ்சு ஐ திங்க் லீகல் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு ரெண்டாவதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளான் ஏன்னா அந்த ஆபத்து இருக்குல்ல, லீகல் போது இன்னும் டிலே ஆகலாம். இப்போ நாங்க பேசிட்டு இருந்த மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் இஸ் கோயிங் டு மீட் தி லீடர்ஸ் இப்போ. சோ இவங்க இப்போ களத்துல இறங்கி இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் 6 பேரை சப்போர்ட் வாங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடக்குதுன்ற மாதிரி அவங்க இதுல இறங்கி இருக்காங்க. வீரபாண்டியன் கூப்பிட்டதனால தான் இவங்க போயிருப்பாங்க. கரெக்ட். சோ அவங்க நீங்க சொல்ற மாதிரி கேட் கிராஷ் பண்ணிருக்க முடியாது. ஏதோ ஒரு லெவல்ல கோஆர்டினேட் பண்ணி சார் நாங்க வர்றோம் அப்படின்னு வீரபாண்டியன் அலுவலகத்துல இருக்கிறதுனால தான் அவங்க போக முடியும். கரெக்ட், யூ ரைட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.